ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். பொதுவாக நம்ம கார்டனில் வந்து ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வாங்கி பார்த்து ஒரே எண்ணத்தில் தான் பொதுவாக வைப்போம் எல்லாருமே. அதிகமாக பூ பூக்கணும், பூக்கிற பூ பெருசாக பூக்கணுன்ற ஒரே எண்ணம் தான். அதுக்கு நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோன்னு பொறுத்து தான் இது ரெண்டுமே நடக்கும். ஓகேங்களா? அதை தவிர்த்து நீங்கள் எவ்வளோ தான் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வருமான்னு கேட்டிங்கன்னா வராது. அதுக்கு என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம், ப்ளஸ் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறோம், அதை வச்சு தான் அதோட ரிசல்ட் வரும். ஓகேங்களா? நீங்கள் கிரவுண்டில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பாட்டில் வச்சுருந்தாலும், க்ளோ பேக்கில் வச்சுருந்தாலும், எப்படி வச்சுருந்தாலுமே நம்ம சொல்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். அதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணலாம், நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? நம்ம ஃபுல்லாகவே அதாவது ஒரு காஞ்சி போன செடி திரும்ப எப்படி துளிர் எடுக்குதுன்னு முதற்கொண்டு எல்லாமே வீடியோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். அதாவது செடியை வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியுமே, இல்லைனா அந்த மாதிரி உரம் ஏதாவது கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மணலை வந்து லூஸ் பண்ணி விட சொல்லுவோம் மண்ணை. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுனால தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பட்ஸ் உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். அதாவது துளிர் இதில் நல்லாவே எடுத்துருந்துச்சு, ஆனால் பட்ஸ் இப்போ வர வர அப்படியே சின்னதாக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு என்ன பண்ணலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது போன வீடியோவில் வந்து பட்ஸு வைக்கிறது, அதுக்கு என்னென்ன நம்ம உரங்கள் யூஸ் பண்ணலான்றதை வச்சு பார்க்கோம். இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வச்ச பட்ஸு சின்னதாக வைக்கிது, அதை வந்து பெருசாகிறது நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கணுன்றதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மெயின் வந்து செடி இந்த மாதிரி வச்சு இருக்கக்கூடாது. நம்ம சைடில் தொடர்ந்து ஒரு வாரம் மழை பெஞ்சதுனால இந்த செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. அதனால் மேலே செடியை வந்து அதிகம் பார்க்காததுனால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி அந்த மண்ணே வந்து ஃபுல்லாக படிஞ்சு போய் பாசை பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி இருந்தால் செடியோட ஏர் சர்க்குலேஷன் சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதனால தான் நான் வந்து எப்பயுமே அதாவது தண்ணி ஊற்ற பார்த்ததுமே சரி, அந்த மண்ணை வந்து நான் உங்களை அந்த கிளறி விட்டு அந்த வேருக்கு வந்து ஏர் ஃப்ரீயாக போகிற மாதிரி, அதாவது ரூட்டிங் ஃபார்மிங்க்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி பண்ண சொல்லுது. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போய் அது அடியில் போய் செட் ஆகி போயிருக்கு. இப்போ கண்டிப்பாக இந்த அளவுக்கு வெட்டக்கூடாது. நான் எல்லா வீடியோவிலும் வந்து இதை காட்டாதே சொல்லியிருப்பேன். அதாவது அந்த மண்ணை வந்து லூஸ் பண்ணுறதை மட்டும்தான் காட்டியிருப்பேன். இந்த டைம் அதாவது இந்த மழை வந்து இதை காட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு. நானுமே இதை வந்து பார்க்கல. மழை வந்திருந்து அப்படியே அந்த தண்ணியை ஊற்றி வித விட்டதுனால அப்படியே ஃபுல்லாக அந்த மண் இறுகி போய் பாசை பிடிச்சி போச்சு. இந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து அதை வந்து கண்டிப்பாக வந்து மண்ணை வந்து லூஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து ரூட்டிங் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படின்னு நமக்கு ஏன் துளிர் வச்சுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நமக்கு ஒரு வாரமாக தான் பார்க்கல நம்ம. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாமே நம்ம உரங்கள் கொடுக்க பார்த்துமே சரி, தண்ணி ஊற்ற மாதிரிமே சரி, அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு வாரமாக பார்க்காததுனால தான் நமக்கு வந்து அதாவது அந்த பட்ஸ்லேயோ துளிர் வரதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வரலை. இதை ஒரு 2 வாரம் 3 வாரம் பார்க்காது அப்படின்னா உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் கீழே போகாததுனால வேர் சரியாக இறங்காத போய் செடி வந்து சாகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது நம்ம செடி வந்து நல்லது வந்து தோட்டத்து மண்ணு தான் யூஸ் பண்ணுறதுனால அதுலேருந்து நிறைய விதை இருக்கும். அதாவது தோட்டத்தில் நட்ட கீரை அந்த மாதிரி செடியோட விதை நிறையா இருக்கிறதுனால அது வந்து களை செடியாக வர ஆரம்பிச்சு. இதை பிடிங்கி நம்ம வெளில போடணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. அது உள்ளே போட்டு விட்டால் உங்களுக்கு அதுவுமே ஒரு 2 வாரத்தில் வந்து மக்கி அது வந்து மண்ணுக்கு அதாவது அந்த செடிக்கு வந்து உரமாகவே மாறிடும். அதனால் களைச்செடி இருக்கிறது பிரச்சனை எடுத்து அதிலே போட்டுருங்க. அது சின்னதாக இருக்குது பார்த்து பிடிங்க. அது பெருசாகிடுச்சுன்னா அதுலேருந்து விதை வர ஆரம்பிச்சுன்னா அதில் இன்னும் அதிகமாக செடி வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் பிடிங்கி வெளில தான் போட்டாகணும். அதாவது இந்த செடி பார்த்துருவீங்க ஃபஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக காஞ்சி போயிருந்தது, இப்போ நல்லாவே துளிர் எடுத்துருக்குது. மற்ற செடி கூட இதை கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா இதோட ஈரம் வந்து அப்படியே இருக்குது. அதாவது மழை விட்டு ஒரு 2-3 நாளுக்கு மேலே ஆகுது. ஆனாலுமே அந்த மழை பெஞ்சதோட ஈரம் வந்து அப்படியே அந்த மண்ணில் வந்து சொசன்னு இருக்குது. இந்த மாதிரி வந்து செடியை விட்டு வச்சிங்கன்னா ஒரே வாரத்தில் செடி சாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து எப்பயுமே நிற்காத மாதிரி பார்த்துங்க. மண் வந்து ஈரமாக இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இதே செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது மழைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்மு காஞ்சி போன ஸ்டெம்மில் வந்து அந்த பட்டிங் பண்ணதில் ஒரு பூச்சி வந்து ஹோல்ஸ் போட்டுன்னு உள்ளே போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த ஹோல்ஸ் போட்டுன்னு உள்ளே ஓடி போச்சு. அது வந்து அப்படியே அந்த உள்ளே இருக்கிற கட்டையை வந்து அரிச்சு தள்ளி இருக்கு பாருங்க. அதான் இதையுமே மெயின்டைன் பண்ணோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்ட்டு நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான். மஞ்சள் வச்சு விட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. அதுக்கு மேலே எந்த பூச்சியுமே உள்ளே இறங்காது. இந்த இடத்துல நம்ம வந்து வைக்கல. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா நாம் வந்து அந்த பச்சையாக இருந்தது, அதாவது பட்டிங் பண்ணி அதுலேருந்து தளிர் வந்தது மட்டும்தான் அது காயக்கூடாதுன்னு வச்சது. இதை வந்து நம்ம அப்போதைக்கு கவனிக்கலை, அதனால் இதை வைக்கல. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. அது கடைசி வரைக்குமே வெளியே வரல. அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி காயாக பார்த்துங்க அந்த பட்டிங் பண்ணதை. அப்படி இல்லையா அந்த பட்டிங் பண்ணது வந்து சின்னதாக இருக்கிற ஸ்டெம்மாக இருந்துச்சுன்னா உள்ளே வச்சு புதைச்சிருங்க. அதாவது மண்ணுக்குள்ளேயே வச்சு புதைச்சிட்டு அந்த மேலே வந்து துளிர் வர்றதை மட்டும் மேலே வச்சுருங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு பூச்சி உள்ளே போகாத இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா செடிக்குமே அந்த மண்ணை வந்து லூஸ் பண்ணி விட்டாச்சு.
அதாவது இப்போ நம்ம உரம் கொடுக்க போகிற எல்லா செடிக்குமே க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம இப்போ தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஆல்ரெடி மண்ணை ஃபுல்லாகவே ஓரளவுக்கு தேவையான ஈரத்தில் தான் இருக்குது. அதனால் இதுக்கு இப்போதைக்கு நம்ம தண்ணி ஊற்றலை. டேரெக்டாக வந்து நம்ம உரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா சாதம், அதாவது பழைய சாதம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்க பழைய சாதம் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து லிக்விடாக ஆக்கி கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம் செடிக்கு. இப்போதைக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பட்டிங் வந்துருச்சு. அதை வந்து இதுக்கப்புறம் வரதையாச்சும் கொஞ்சம் பெருசாக வர வைக்கிறது தான் இது போட போகிறோம். இது வந்து சுற்றி அந்த மண்ணை கிளறி விட்டோம் இல்லைங்களா, சுற்றி ஒரு சின்ன பள்ளம் மாதிரி எடுத்துக்கிட்டு இதை போட்டு மூடி விட்டுருங்க. ஏன் மூடணும் அதை கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த அணில், எலி, இந்த மாதிரி பூனை இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த செடியை வந்து நோண்டி பார்க்க வரும் இந்த சாதம் வச்சதுனால. அதனால் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த மீன் அமிலம் யூஸ் பண்ணலாம். மீன் அமிலம் மேக்ஸிமம் வந்து பூனை மீன் அமிலத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றபடி அணில் அதிகம் வராது. இல்லை எதுவுமே வரக்கூடாதுன்னா புண்ணாக்கு, அதாவது வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இதே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த சாதம் வந்து மசிகிற அளவுக்கு வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ரிசல்ட் வரும். நாம் வந்து இப்போதைக்கு ஸ்ப்ரே பண்ணலை. ஆல்ரெடி ஈரம் இருக்குதுன்றதுனால அப்படியே வந்து சாதம் மட்டும் எடுத்து வச்சு மூடி விட்டுருவோம். ஓகேங்களா. இந்த உரத்தை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ஓகேங்களா. அது இந்த ஒரு உரத்தினால தான் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம ரெகுலராக வந்து எல்லா உரமும் கலந்து தான் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரே உரத்தை கொடுத்து மட்டும் செடியை வந்து க்ரோத் பண்ணிட முடியாது. ஓகேங்களா. அதுக்கு தனித்தனி நியூட்ரிஷன் உரம் வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கோம். அதாவது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியுமே செடிக்கு ஏற்ற மாதிரியுமே மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் வரும். ஓகேங்களா. ஒரே ஒரு உரத்தை மட்டும் ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் வரலன்னு கேட்டிங்கன்னா வராது. நம்ம ஆல்ரெடி இது தளிர் வரதுக்கு என்ன உரம் கொடுத்துருக்கோம், இப்போ வந்த தளிருக்கு பட்டிங் வந்து அதிகமாக வைக்கிறதுக்கு என்ன உரம் கொடுக்குறோம், இதை பற்றி நான் தனித்தனியாக எல்லாமே வீடியோ போட்டிருக்கு. வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, தேங்க்யூ.